ஹாய்! இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வந்த வீடியோஸ்க்கு நீங்க குடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அதேபோல இந்த வீடியோவையும் ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே ரிசீவ் ஆகும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஸ்ட்ரிட் மோட். ஜேஎஸ் வெர்ஷன்ஸ் பற்றின வீடியோ போட்டிருப்பேன்ல, அதில் நான் வந்து சொல்லியிருப்பேன். இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணாத ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே அப்கமிங் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஸ்ட்ரிட் மோட் வந்து அதில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபீச்சர். ஸோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரிட் மோடுன்ற ஃபீச்சரை எதுக்காக க்ரியேட் பண்ணாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து டெவலப்பர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி கிளைண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ கிளைண்ட் சைடில் அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த அவுட்புட் அவங்களுக்கு வரலை. ஓகேவா? ஸோ அப்போது டெவலப்பர்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் கொடுத்த அவுட்புட் இந்த மாதிரி வரணும்னு கொடுத்துருந்தேன், பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான அவுட்புட் எனக்கு வரல. ஸோ எனக்கு இதை வந்து நீங்கள் ரீடூ பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ டெவலப்பர் என்ன பண்ணுறாங்க, எடுத்து செக் பண்ணும்போது கோடு எல்லாமே கரெக்டாக இருக்குது, பட் எதனால் எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்றது அவங்களுக்கு தெரியலை. ஓகேவா? ஏதாவது எரர் இருந்தால் தான் அவங்களுக்கால அதை செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ண முடியும். பட் எரர் எதுவுமே வரல, ஆனாலும் கிளைண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த அவுட்புட் அவங்களோட ப்ரௌசரில் ரன் ஆகலை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் டெவலப்பரால் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த காம்ப்ளெக்சிட்டியை போக்குறதுக்காக க்ரியேட் பண்ணது தான் இந்த ஸ்ட்ரிட் மோட். ஓகே, ஸோ அப்போ ஸ்ட்ரிட் மோட் என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்கோம். ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், கோட் எக்ஸிக்யூஷன் ப்ராப்பராக பண்ண முடியும். இன்கேஸ் அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கீழே கோடிங் இல்லை அப்படின்னா என்னது, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எரர் ஃபீட்பேக்காக வந்துடும். ஸோ டெவலப்பர் அந்த ஃபீட்பேக்கை வச்சு என்னென்ன கரெக்ஷனோ அதெல்லாம் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு இந்த C++, ஜாவா இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பைலிங் பண்ணும்போது என்ன ஆகும், எரர் காட்டுமா? அதே மாதிரி என்ன எரர்ன்றதை டிஃபைன் பண்ணியிருக்கோம். பட் நமக்கு இந்த வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு சில எரர்ஸை மட்டும்தான் காட்டும், ஒரு சில எரர்ஸ்லாம் என்னன்னே தெரியாது. ஸோ எல்லா எரர்ஸையுமே நம்ம ஃபீட்பேக்காக டெவலப்பருக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக க்ரியேட் பண்ணது தான் இந்த ஸ்ட்ரிட் மோட். ஓகே, ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்கிரிப்டு இல்லாட்டி வந்து ஃபங்க்ஷன், ஐ மீன் இப்போ நீங்கள் ஒரு 10 லைன்ஸ் எழுத போகிறீங்க, அந்த 10 லைன்ஸும் ஸ்ட்ரிட் மோடாக இருக்கணும் அப்படின்னா யூ ஷுட் ஆட் யூஸ் ஸ்கிரிப்ட் யூஸ் ஸ்ட்ரிட் அப்படின்ற இந்த லிட்ரல் எக்ஸ்பிரஷனை ஃபஸ்ட்டு லைனாக ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு 10 லைன்ஸ் எழுதுறீங்க, அந்த 10 லைன்ஸும் ஸ்ட்ரிட் மோடை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அந்த 10 லைன்ஸுக்கும் டாப்பில் நீங்கள் டிஃபைன் பண்ண வேண்டியது யூஸ் ஸ்ட்ரிட். ஓகேவா? ஸோ இந்த யூஸ் ஸ்ட்ரிட் அப்படின்றது தான் ஸ்ட்ரிட் மோடோட சின்டாக்ஸ். ஸோ இந்த லைனை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை லைன் ஸ்கிரிப்ட் எழுதினாலும் சரி, ஃபங்க்ஷன் எழுதினாலும் சரி, அது எல்லாமே கம்ஸ் அண்டர் ஸ்ட்ரிட் மோட். ஓகே, ஸோ அப்போது அந்த ஸ்ட்ரிட் மோடோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணியிருந்தா கோடு ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகும், அப்படி இல்லைன்னா நமக்கு எரர் காட்டும். ஸோ அப்போது எரர் மெசேஜை வச்சு என்ன எரர் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரிட் மோட் வந்து ஜாவாஸ்கிரிப்டை நமக்கு ரொம்ப செக்யூராக பார்த்துக்கும். ஓகேவா? ஒரு செக்யூரான ஒரு ஜாவாஸ்கிரிப்டை எழுதணும் அப்படின்னா யூ ஷுட் யூஸ் ஸ்ட்ரிட் மோட். ஏன்னா யாராலையும் அவ்வளோ ஈஸியாக என்ன பண்ண முடியாது, எதையுமே ட்ராக் பண்ண முடியாது. ஸோ ஸ்ட்ரிட் மோடில் நீங்கள் இந்த யூஸ் ஸ்ட்ரிட் அப்படின்ற இந்த ஒரு லைனை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன கோடு கொடுத்தாலுமே அது எல்லாமே ஸ்ட்ரிட் மோடில் ஒர்க் ஆகும். ஓகே, ஈஸியாக எரரை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணும்.
அதே மாதிரி இப்போ வந்துட்டு ரொம்ப ரிலையபிளாக ரொம்ப செக்யூராக உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் கோடு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ரிக்ட் மோடில் தான் கோடை வந்து ரைட் பண்ணணும். இப்போ அதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நமக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக புரியும். ஓகே, ஸோ a ஈக்குவல் டு 20ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ console.log of a அப்படின்னு கொடுத்துருக்கேன். console.logன்றது அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எரர் எப்படி செக் பண்ணுவோம்? இன்ஸ்பெக்ட் போங்க, ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் போயிட்டு இங்கே கன்சோல்னு ஒரு இது இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அவுட்புட் வந்துருச்சு 20ன்னு. ஓகே, ஸோ எரர் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி வருது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வேரியபிளை என்ன பண்ணல, ஜஸ்ட் a ஈக்குவல் டு 20 தான் கொடுத்துருக்கோம். இப்போ நான் ஒரே ஒரு லைன் தான் ஆட் பண்ணுறேன் பாருங்க, யூஸ் ஸ்ட்ரிட் அப்படின்ற இந்த ஒரு லைனை மட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போ இதே ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ரன் பண்ண போகிறோம். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வருது, எரர் மெசேஜ் வருது. என்ன வருது, a is not defined, a is not defined. இதுக்கு முன்னாடி நமக்கு அவுட்புட் அப்படியே வந்தது. ஓகே, பட் இப்போ என்ன ஆகுது, a is not defined அப்படின்ற எரர் மெசேஜ் வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வேரியபிளை வந்து என்ன பண்ணல, டிஃபைன் பண்ணல. ஓகே, ஸோ இப்போ நம்ம வேரியபிளை டிஃபைன் பண்ணால் என்ன பண்ணுவோம், வேர் லெட் கான்ஸ்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இப்போ அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ a ஈக்குவல் டு num1 10, அதே மாதிரி num2ன்னு ஒரு அதுக்கு வந்து 20ன்னு வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம யூஸ் ஸ்ட்ரிட் யூஸ் பண்ணாமல் ரன் பண்ணுவோம் இந்த ஆப்ஜெக்டை. ஓகேவா, ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட வேல்யூ டீட்டெயில் எல்லாமே கிளியராக வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா யூஸ் ஸ்ட்ரிட்டை இன்க்ளூட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். என்ன வருது, a is not defined. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எரர்ஸை கூட நமக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த ஸ்ட்ரிக்ட் மோடை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ வேறு என்னென்னலாம் இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ நான் எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காது, பட் எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷன்ற கீவேர்ட், அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துக்கிறோம். அதுக்குள்ளே நான் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், a ஈக்குவல் டு num1 10 num2 20ன்னு. இப்போ நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், ஷோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கால் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா எதுவுமே காட்டல. ஓகேவா, இப்போ என்னது, எனக்கு அவுட்புட் வந்திருக்கா இல்லையா, எரர் இருக்கா இல்லையா எதுவுமே தெரியலை. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டாப்பில் போயிட்டு என்ன பண்ணேன், எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் லைனாக தான் இந்த ஸ்ட்ரிட்டை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ டாப்பில் வந்துட்டு நான் யூஸ் ஸ்ட்ரிட் அப்படின்ற இந்த லைனை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். என்ன வந்துருச்சு, எரர் இருக்குது அப்படின்றத நமக்கு டிஸ்பிளே பண்ணிடுச்சு. a is not defined அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகேவா, ஸோ இங்கே போய் பார்த்தோன்னா a வந்துட்டு டிஃபைன் பண்ணல. ஸோ இப்போ நான் அந்த லைனை எடுத்துடுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் ஸ்ட்ரிட்டை இங்கே கொடுக்குறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் லைனில் கொடுக்காம ஏதோ ஒரு லைனில் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு எரர்ஸையுமே காட்டாது. அதனால தான் சொன்னேன், நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ரிக்ட் மோடில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா உங்கள் கோடோட ஃபர்ஸ்ட் லைனே என்ன இருக்கணும், யூஸ் ஸ்ட்ரிட் அப்படின்ற இந்த லைன் தான் இருக்கணும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், திரும்ப நமக்கு என்ன எரருன்றதை நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஸோ என்ன டேட்டா வேணுமோ, எங்கே நம்ம ஸ்ட்ரிக்ட் மோடை யூஸ் பண்ணுமோ அதோட கோடிங்கோட ஃபர்ஸ்ட் லைனாக என்ன இருக்கணும், யூஸ் ஸ்ட்ரிட் அப்படின்ற இந்த
ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். இப்போ நான் இங்கே டைரெக்டாக 4 + 5 கொடுக்குறேன், 9 வந்துருச்சா? அந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் வேல்யூஸை ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு நேம் கொடுத்தேன், நேமு டைப் ஆயிடுச்சு. யூஸ்ட்ரிட் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எந்த இதெல்லாம் ஸ்ட்ரிக்ட் மோடில் அலோ கிடையாது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ ஒரு வேரியபிளை அதை டிக்ளேர் பண்ணாமல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் மெசேஜ் வரும். அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ணாமல், டிக்ளேர் பண்ணாமல் கொடுத்தீங்க அப்படின்னா எரர் மெசேஜ் நமக்கு காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா delete அப்படின்ற இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளையோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டையோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனையோ delete பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அப்பையும் நமக்கு எரர் காட்டும். ஓகேவா, இதெல்லாமே இதில் அலோட் கிடையாது ஸ்ட்ரிக்ட் மோடில். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஃபங்க்ஷனில் நம்ம பேராமீட்டர் நேம்ஸ் கொடுப்போமா, ஸோ அதை ரிப்பீட்டடாக கொடுக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு பேராமீட்டர் கொடுக்குறீங்கன்னா இன்னொரு பேராமீட்டரும் ஏன்னு கொடுத்தீங்கன்னா அது ஸ்ட்ரிக்ட் மோடில் அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் நேம்ஸ் தான் நீங்கள் கொடுக்கணும். அடுத்தது ஆக்டல், லிட்ரல்ஸ் அண்ட் எஸ்கேப் கேரக்டர்ஸ் ஆர் நாட் அலோடு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத நான் இப்போது உங்களுக்கு எக்ஸாம்பிளில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வேர் எக்ஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு நான் கொடுக்குறேன். console.log of x. ஓகே, இப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, இன்ஸ்பெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கன்சோலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா 20 அப்படின்னு சொல்லி நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூஸ் ஸ்ட்ரிக்டை நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி delete கீவேர்டு யூஸ் பண்ணி இந்த வேரியபிளை delete பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ இதை console.log திரும்பவும் நான் கொடுக்குறேன். delete பண்ணதுக்கப்புறம் print ஆகுதான்னு செக் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதை மட்டுமே ரன் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு, 2 வாட்டியுமே 2020ன்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த delete கீவேர்டு என்ன பண்ணாது, எந்த வேரியபிளையும் delete பண்ணாது. ஓகே, பட் இப்போ நான் யூஸ் ஸ்ட்ரிக்ட்ன்ற இந்த லைனை ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன வருதுன்னு பாருங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, எரர் வருது. ஓகேவா, ஸோ delete of an unqualified identifier in strict mode. ஸோ இந்த டெலீட்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி எந்த வேரியபிளையும் எந்த ஃபங்க்ஷனையும் எந்த ஆப்ஜெக்டையும் நம்மளால் delete பண்ண முடியாது நார்மலாக. ஸோ என்ன டேட்டா கொடுத்தோமோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். பட் நம்ம கோடிங்கில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த யூஸ் ஸ்ட்ரிக்ட்ன்ற லைனை இன்க்ளூட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ப்ராப்பராக கோடை வித்தவுட் எரர்ஸோட நம்ம கிளைண்ட்டுக்கு கொடுக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி நான் ஃபங்க்ஷனை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபங்க்ஷன் எக்ஸ் ஆஃப் num1, num2ன்னு கொடுக்குறேன். ஓகே, எம்டி ஃபங்க்ஷன் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ delete எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ என்னது ஃபங்க்ஷன் நேம் எக்ஸ். ஸோ இப்போ நான் இதை delete பண்ண ட்ரை பண்ணுறேன். delete கீவேர்டை யூஸ் பண்ணி இப்போ நமக்கு அவுட்புட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த யூஸ் ஸ்ட்ரிக்டை நான் எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. ஓகே, இப்போ எனக்கு என்ன எரர்னு தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும், யூஸ் ஸ்ட்ரிக்ட் லைனை இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா delete of an unqualified identifier in strict mode அப்படின்னு வருது. ஓகே, ஸோ யூஸ் ஸ்ட்ரிக்டை யூஸ் பண்ணால் மட்டும்தான் ப்ராப்பராக என்ன நம்ம கோடில் மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்றதை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா console.log of ஏதோ சம் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துக்கிறேன்.
ஹெலோன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ எக்ஸை கால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸை 2 வாட்டி கால் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிவிட்டு திரும்பவும் கால் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு அவுட்புட் பார்க்கலாம். ஹலோ ஹலோன்னு 2 வாட்டி அவுட்புட் வந்திருக்கு. இப்போ நான் யூஸ் ட்ரிட்ன்றதை இன்க்ளூட் பண்ணிக்க போகிறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். எரர் வருதா? ஸோ எரர் ஃப்ரீயாக ஒரு கோட் க்ரியேட் பண்ணணும், ஒரு கோடை வந்து ப்ராப்பரான கோடாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிட் மோடை யூஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஏனோ தானோன்ட்டு கோடிங் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவோம். பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது எதனால எந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகலைன்றதே நம்மளால் ஃபைன் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேம் பேராமீட்டர் கொடுத்துருக்கேன், num1 num1. ஓகேவா? பேராமீட்டர் நேம் என்ன, சேமாக கொடுத்துருக்கேன். இப்போ num1ஐயும் ஆட் பண்ண சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஃபங்க்ஷன் வந்து என்னது, x of 10, 20ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ அவுட்புட் பாருங்கள், ஸ்ட்ரிட் மோட் இல்லாமல் 14 வருது. 10 + 20 என்ன, 30 தானே, பட் அவுட்புட் 14 வருது. இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியல, இது என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்றதே என்னால் ஃபைன் பண்ண முடியல. இப்போ நான் யூஸ் ஸ்ட்ரிட்டை இப்போ நான் வந்துட்டு யூஸ் ஸ்ட்ரிட்டை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இன்க்ளூட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். என்ன வருது, டூப்ளிகேட் பேராமீட்டர் நேம் நாட் அலோட் இன் திஸ் கான்டெக்ஸ்ட். ஸோ ஸ்ட்ரிட் மோடில் ரிப்பீட்டட், அதாவது ஒரு பேராமீட்டர் நேமை இன்னொரு பேராமீட்டருக்கு நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது. இப்போ வேறு வேறு நேம் கொடுக்குறேன், num1 num2ன்னு. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 13 பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ பேராமீட்டரை என்ன பண்ணக்கூடாது, டியூப்ளிகேட் பண்ணக்கூடாது. டியூப்ளிகேட்னா சேம் பேராமீட்டர் நேமை 2-3 பேராமீட்டருக்கு கொடுக்கக்கூடாது. அதுதான் டியூப்ளிகேஷன் இஸ் நாட் அலோட். ஸோ அடுத்தது என்ன பண்ணுறாங்க, let x equal to 0 1 0 அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து ஒரு ஆக்டல் வேல்யூ. ஓகே, ஆக்டல்னா என்னன்னு தெரியும்ல. ஸோ இப்போ console.log of xன்றதை நம்ம கொடுக்குறோம். இப்போ நான் ஸ்ட்ரிட் வந்துட்டு எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 8 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? 0 1 0ன்றது வந்து நம்ம அந்த 0s and 1s கோட் இருக்குல்ல, அதை கால்குலேட் பண்ணி இப்போ நமக்கு 8ன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 0 1 1ன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 9ன்னு வருது. ஓகே, ஸோ இப்போ நான் ஸ்ட்ரிக்டை வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். இன்க்ளூட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆக்டல் லிட்ரல்ஸ் ஆர் நாட் அலோட் இன் ஸ்ட்ரிட் மோட். ஸோ ஸ்ட்ரிட் மோட் யூஸ் பண்ணும்போது யூ கான்ட் யூஸ் ஆக்டல் லிட்ரல்ஸ். ஓகேவா? இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டலில் எஸ்கேப் சீக்வன்சஸ். எஸ்கேப் சீக்வன்சஸ்னால் ஒன்றும் கிடையாது, முன்னாடி வந்து ஒரு ஸ்லாஷ் மட்டும் இன்க்ளூட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் போட்டு 0 1 1 கொடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு அவுட்புட்டும் டிஸ்பிளே ஆகலை. சாரி, இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸ் வந்துருச்சா, அதாவது ஒரு சிம்பிள். ஓகேவா? நான் ஸ்லாஷ் கொடுத்து நம்பர் கொடுத்தப்போ ஒரு சிம்பிள் எனக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகுது. இப்போ ஸ்ட்ரிட் மோடில் கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஆக்டல் எஸ்கேப் சீக்வன்சஸ் ஆர் நாட் அலோட் இன் ஸ்ட்ரிட் மோட் அப்படின்னு நமக்கு எரர் ஃபீட்பேக் காட்டுது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரிட் மோடை யூஸ் பண்ணுறதுனால சிம்பிள் எரர் கூட நம்மளால் ஃபைன் பண்ணிக்க முடியும். கிளியர் கோடு நம்மளால் எழுத முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்ட்ரிட் மோட் யூஸ் பண்ணி ஒவ்வொன்றத்தையும் புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு எரர் ஃப்ரீயாக கோடு எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பெஸ்ட்டு வந்து டெவலப்பருக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆப்ஜெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டின்னு இருக்கும், அதே மாதிரி கெட் ஒன்லி ப்ராப்பர்ட்டின்னு இருக்கும். ரீட் ஒன்லினா
ஜஸ்ட் நம்மளால என்ன பண்ண முடியும், என்ன வேல்யூ இருக்கோ அதை ஜஸ்ட் ரீட் பண்ண மட்டும் தான் முடியும், ரீரைட் பண்ண முடியாது. அதே மாதிரி கெட் ஒன்லி ப்ராப்பர்ட்டி அப்படின்றது அங்கே என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை நம்ம கெட் பண்ணி அவுட்புட்டில் டிஸ்ப்ளே பண்ணலாம், பட் வி காண்ட் செட் த வேல்யூ. ஸோ இது ரெண்டுமே வந்து என்னது, ஸ்ட்ரிக்ட் மோடில் அலோடு கிடையாது. ஸோ ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டியையோ கெட் ஒன்லி ப்ராப்பர்ட்டியையோ நம்மளால் ரீரைட் பண்ண முடியாது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து டெலீட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ஓகே, அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் டெலீட் பண்ண ட்ரை பண்ணாலும் அதை உங்களால் ஸ்ட்ரிக்ட் மோடில் பண்ண முடியாது. அதுக்கு தான் நான் சொன்னேன் இது ரொம்பவே செக்யூரான ஒன்று. ஸோ ஒரு செக்யூர் ஜாவாஸ்கிரிப்ட், ஒரு ரிலையபிள் ஜாவாஸ்கிரிப்ட் நீங்கள் எழுதணும்னு நினச்சிங்கன்னா யூ ஷுட் யூஸ் ஸ்ட்ரிக்ட் மோட். அப்போது இப்போ ஆப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு சில ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதை வந்து டெலீட்டே பண்ணக்கூடாது. அது நீங்கள் டெலீட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா இங்கே வந்து எரர் காட்டும். ஓகே, அடுத்தது eval அண்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஓகேவா, இந்த ரெண்டு நேமையும் நம்மளால் வேரியபிள் நேமாக யூஸ் பண்ண முடியாது, eval அண்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா வித் ஸ்டேட்மெண்ட். யூஸ்வலாக நம்ம வித் ஸ்டேட்மெண்ட் நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஸ்ட்ரிக்ட் மோடில் நீங்கள் வித் ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ண முடியாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா eval அப்படின்றத மெத்தடாக யூஸ் பண்ணுவோம், அதுவும் ஸ்ட்ரிக்ட் மோடில் அலோட் கிடையாது. இந்த eval அப்படின்றத எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வேரியபிள் கிரியேட் பண்ணுறதுக்காக. ஓகேவா, ஸோ ஒரு சில செக்யூரிட்டி ரீசனுக்காக நம்ம இந்த eval மெத்தடையும் ஸ்ட்ரிக்ட் மோடில் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அதே மாதிரி let, where, const நீங்கள் எதை யூஸ் பண்ணியும் வேரியபிளை என்ன பண்ண முடியாது, evalல டிக்ளேர் பண்ணி கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, இதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சில ரிசர்வ்டு வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதாவது ஃபியூச்சர் இனிமேல் வரக்கூடிய ஜாவாஸ்கிரிப்ட் வெர்ஷன்ஸ்க்கு இந்த கீவேர்ட்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எந்த ஒரு வேர்டையுமே நீங்கள் வேரியபிள் நேமாக யூஸ் பண்ண முடியாது. இம்ப்ளிமெண்ட்ஸ், இன்டர்ஃபேஸ், லெட், பேக்கேஜ், ப்ரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக், ஸ்டாட்டிக் அண்ட் ஈல்ட். ஓகே, அதே மாதிரி திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஜாவாஸ்கிரிப்டில். அந்த திஸ் கீவேர்ட் அப்படி அது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ நம்ம ஸ்ட்ரிக்ட் மோடில் ஒரு மாதிரி ஒர்க் ஆகும், வித்தவுட் ஸ்ட்ரிக்ட் மோடில் ஒரு மாதிரி ஒர்க் ஆகும். ஓகே, அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ கான்ஸ்டில் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, கான்ஸ்டன்ட்டில் நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆப்ஜெக்ட் 1ன்றது தான் நேமு, எம்டியாக தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கான வேல்யூவை நான் எப்படி கொடுக்க போகிறேன்னா ஆப்ஜெக்ட் டாட் டிஃபைன் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நான் கொடுக்க போகிறேன். எப்படி நீங்கள் பாருங்கள், ஆப்ஜெக்ட் டாட் டிஃபைன் ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்க ஆப்ஜெக்டோட நேம், கமா அதில் நீங்கள் கொடுக்கக்கூடிய வேல்யூஸ். ஸோ நேம், நான் நேம்னு ஒரு வேல்யூ கொடுக்க போகிறேன். கீ வேல்யூன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் கீ இருக்கும், வேல்யூ இருக்கும். ஸோ கீ வந்துட்டு நேம். இப்போ அந்த கமா அதுக்கப்புறம் கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு வேல்யூ. ஸோ இந்த நேமுக்கு நான் என்ன வேல்யூ கொடுக்க போகிறேன், அதுக்கப்புறம் அது ரைட்டபிளாக இல்லையான்றதை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ வேல்யூ வந்து மணின்னு கொடுத்துருக்கேன், ரைட்டபிள் வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா, இப்போ இதை வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் 1 டாட் நேம் ஈக்குவல் டு, இப்போ நான் வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா முத்து அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ இதை வந்து நம்ம console.logல போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ console.log ஆஃப் ஆப்ஜெக்ட் 1. ஓகே, இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நேம் மணி அப்படின்றது தான் வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணோம், முத்துன்னு சேஞ்ச் பண்ணோம், அது நமக்கு அங்கே ரெஃப்ளெக்ட் ஆகலை. ஏன் ரெஃப்ளெக்ட் ஆகலைன்றது நமக்கு என்னது டிஸ்பிளே பண்ணல. ஓகேவா, ஸோ ஜஸ்ட்டு
நேம் மணின்றது மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு, முத்துன்றது வரல. எதனால வரலன்றதுக்கான மெசேஜும் அங்கே இல்லை. இப்போ இதை நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், யூஸ் ஸ்ட்ரிட்ன்ற லைனை டாப்பில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, என்ன வந்திருக்கு, cannot assign to read only property. ஸோ நேம்ன்றதை வந்து நான் ரீட் ஒன்லியில் கொடுத்துருக்கேன், ஏன்னா இங்கே ரைட்டபிள் என்ன கொடுத்துருக்கோம், ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஃபால்ஸுக்கு பதிலாக நான் ட்ரூன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் ட்ரூன்னு கொடுத்துட்டேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா நேம் வந்து என்னது, முத்துன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த ரைட்டபிளில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, ட்ரூவா ஃபால்ஸா, அதை பொறுத்து தான் ரீடு ஒன்லியா ரைட்டும் பண்ண முடியுமான்றதை நம்ம பார்க்கலாம் ஆப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் நீங்கள் டைரெக்டாக கீ அண்ட் வேல்யூ அசைன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டிஃபைன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கீ அண்ட் வேல்யூஸை அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, யூஸ் ஸ்ட்ரிட்டை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு இப்போ கெட் ஒன்லி ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து என்ன பண்ணுறேன்னா கெட், ஸோ கெட்னு ஒரு மெத்தடு. ஓகே, ஸோ கெட் ஏ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா உள்ளார ரிட்டர்ன் 0 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இது வந்து என்னது, கெட் ஒன்லி ப்ராப்பர்ட்டிக்கான எக்ஸாம்பிள். இப்போ ஆப்ஜெக்ட் 1 டாட் ஏ, ஸோ இந்த ஏக்கு நான் வந்துட்டு வேல்யூ அசைன் பண்ணுறேன் 50 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இதை கன்சோலில் செக் பண்ணி பார்க்கலாம். கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஏ. ஓகேவா? ஸோ ஏன்னு கொடுத்துருக்கேன், நான் கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு ஏ இஸ் நாட் டிஃபைன்னு வருது. ஓகேவா? ஸோ நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாமா? இப்போ நான் ஏவை வந்து மெத்தடாக கொடுக்குறேன். மெத்தடாக கொடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தாலும் நமக்கு என்னது, எரர் தான் வரும். ஸோ இது எதனால அப்படின்றத பார்த்தோன்னா, இப்போ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஏவை வந்து கொடுக்கக்கூடாது, ஏன்னா கெட் ஏ. ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் 1ல் தான் அது ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்ஜெக்ட் 1 தான் நம்ம கன்சோல் டாட் லாகில் கொடுக்கணும். ஸோ கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஆப்ஜெக்ட் 1. ஓகே, ஸோ இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஏன்றது க்ரியேட் ஆகிருக்கும். இந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா 0ன்னு வரும். ஓகேவா? ஏன்னா அதில் என்ன கொடுத்துருக்கோம், ரிட்டர்ன் 0ன்னு கொடுத்துருக்கோமா, ஸோ அது நமக்கு அவுட்புட்டாக வந்தது. இப்போ இந்த இடத்துல நான் வந்து 4 + 9 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோம். இப்போ இது போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஏன்றது இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 13ன்னு வந்திருக்கும். ஸோ 4 + 9 13 தானே, ஸோ அதை நமக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. பட் ஏயோட வேல்யூ நம்ம ஏக்கு வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 15 அசைன் பண்ணியிருக்கோம், அது நமக்கு டிஸ்பிளே ஆகலை. ஸோ இப்போ அதுக்கான எரர் மெசேஜ் நமக்கு வேணும்ல, ஸோ ஸ்ட்ரிட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா cannot set property a of object which has only a getter. ஓகேவா? ஸோ நமக்கு ப்ராப்பரான எரர் என்னன்றது தெரிஞ்சாதான் நமக்கு க்ளீனான கோடு கிடைக்கும். ஸோ அதனால நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரிட் மோடு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது கர்லி ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஏல போய் கிளிக் பண்ணிங்கன்னா 13 பிரிண்ட் ஆகும். எதனால, நான் வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் 1 டாட் ஏவை எக்ஸ்க்ளூட் பண்ணதுனால. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த eval ஆர்குமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ delete பண்ண ட்ரை பண்ணுறேன் இதை, ஒரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டியை. ஸோ delete ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோட்டோடைப். ஓகே, சாரி ப்ரோட்டோடைப். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் இப்போ வந்துட்டு ஸ்ட்ரிட்டை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணுவோம். நமக்கு என்ன எரர்ன்றதே காட்டலையா, எரர் இருக்கா இல்லையான்னு கூட தெரியலை. இப்போது ஸ்ட்ரிட் மோடை யூஸ் பண்ணலாம்.
இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா cannot delete property prototype of object. ஓகேவா? ஸோ இந்த ப்ரோட்டோடைப்புன்றதை நம்மளால் டெலீட் பண்ண முடியாத ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ அதை ஒன்றால் டெலீட் பண்ண முடியாது அப்படின்ற எரர் மெசேஜை நமக்கு காட்டுது. ஓகே, இப்போ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். evalனு சொல்லிட்டு அதுக்கு நேம் கொடுத்துருக்கேன். வேல்யூ வந்து 14 கொடுத்துருக்கேன். இதை நான் வந்து கன்சோலில் பிரிண்ட் பண்ணுறேன். console.log of eval. அதே மாதிரி இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் நேம் கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து வேல்யூ வந்து 55 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதையும் கன்சோலில் பிரிண்ட் பண்ணுறேன். console.log of arguments. ஓகே, இதை வந்து இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். yield அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த yield வந்து ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சா? ஆல்ரெடி அது வந்து ஒன் ஆஃப் த கீவேர்டுன்றதை ரெப்ரசன்ட் பண்ணிருச்சு. இப்போ நான் அதுக்கு வேல்யூ வந்து 13 கொடுத்துருக்கேன். console.log of yieldன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ரன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுது? எல்லா வேல்யூமே பிரிண்ட் ஆகுது. ஆக்சுவலாக ஈல்டுன்றது என்னது? ஒன் ஆஃப் த கீவேர்ட். யூ கான்ட் யூஸ் கீவேர்ட் ஆஸ் அ வேரியபிள் நேம். ஆனால் இங்கே என்ன ஆகுது? அது வேல்யூவை பிரிண்ட் பண்ணுது. ஸோ நான் ஸ்ட்ரிக்டை வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். அன்எக்ஸ்பெக்டட் ஈவேல் ஆர் ஆர்குமெண்ட்ஸ் இன் ஸ்ட்ரிட் மோட். ஸோ ஈவேலும் ஆர்குமெண்ட்ஸும் ஸ்ட்ரிட் மோடில் ஒர்க் ஆகாதுன்னு சொன்னேன். அதுக்கான எரரை காட்டுது. ஸோ நான் அது ரெண்டத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஈல்டை மட்டும் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். அன்எக்ஸ்பெக்டட் ஸ்ட்ரிட் மோட் ரிசர்வ்டு வேர்ட். ஓகேவா? ஸோ ஈல்டுன்றது ஒன் ஆஃப் த கீவேர்ட். கீவேர்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ரிசர்வ்டு வேர்ட். அதை வந்து என்ன பண்ண முடியாது? வேரியபிள் நேமாக யூஸ் பண்ண முடியாது அப்படின்றத நமக்கு எரர் மெசேஜில் காட்டுது. ஸ்ட்ரிட் மோட் யூஸ் பண்ணாதப்போ என்ன ஆனிச்சு? அந்த வேல்யூ அப்படியே பிரிண்ட் பண்ணுச்சு. ஸோ அது என்னது? இட்ஸ் நாட் அ ரைட் கோட். ஸோ ஸ்ட்ரிட் மோட் யூஸ் பண்ணும்போது தான் நம்ம எது கரெக்டான கோடு, எது வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்றதை தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து வித்துன்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு எப்படி கொடுக்கணும்னா, வித்துன்றதை ஃப்ரண்ட்டில் கொடுத்துக்கோங்க கீவேர்டு. அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து மேத் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ மேத்தில் போயிட்டு ஒரு வேரியபிள், ஓகேவா, ஏன்னு ஒரு வேரியபிள், அதுக்கு வந்துட்டு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸோ 25. ஓகே, இப்படி கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன மீனிங்னா, ஏன்னு ஒன்று க்ரியேட் பண்ணு, அதோட வேல்யூ வந்து 25ஓட ஸ்கொயர் ரூட்டாக எடுத்துக்கோ. ஸோ இப்போ console.logல ஏயை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஓகே, நமக்கு அவுட்புட் என்ன வரணும்? 5ன்னு வரணும். செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அவுட்புட் 5ன்னு வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ ஸ்ட்ரிட் மோடில் நான் என்ன சொல்லியிருக்கேன்? வித் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகாதுன்னு சொல்லியிருக்கேன். எரர் காட்டும். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரிட் மோட் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோன்னா என்ன வருது? ஸ்ட்ரிட் மோட் கோட் மே நாட் இன்க்ளூட் அ வித் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதெல்லாம் எதனால வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னா, சம் செக்யூரிட்டி ரீசன்னால தான். ஓகே, ஸோ எனக்கு செக்யூரான ரிலேபிளான கோடு வேணும் அப்படின்னா ஐ ஷுட் ரைட் இன் ஸ்ட்ரிட் மோட். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஈவேல் வச்சுட்டு நம்ம வேரியபிள் கிரியேட் பண்ணுவோன்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ ஈவேலில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கோட்ஸ் கொடுத்துட்டு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான வேல்யூவை நான் கொடுக்கணும். இப்படி கொடுத்தா என்னால் என்ன பண்ண முடியும்? ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே console.log of ஏன்னு கொடுப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அவுட்புட் என்ன வரணும்? 14 வரணும். ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். 14 வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் ஸ்ட்ரிட் மோடில் கொடுக்குறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா? ரெஃப்ரெஷ் பண்ணால் என்ன வந்திருக்கு? ஏ இஸ்
நாட் டிஃபைன்ட் அட் ஈவேல் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஏவை டிஃபைன் பண்ணலன்னு வருது. இப்போ நம்ம ஏவை டிஃபைன் பண்ணுவோம். வேரியபிள்னா யூஸ்வலாக வேர் யூஸ் பண்ணுவோமா? ஸோ வேர் கொடுக்குறேன். இப்போ நம்ம செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஏ இஸ் நாட் டிஃபைன் வருது. ஓகே ஃபைன். இப்போ வேருக்கு பதிலாக லெட்டு கான்ஸ்ட்லாம் இருக்குல்ல, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ லெட் கொடுத்து பார்க்குறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஏ இஸ் நாட் டிஃபைன் வருது. ஓகே, கான்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ கான்ஸ்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தோம் அப்படின்னா திரும்பவும் ஏ இஸ் நாட் டிஃபைன் வருது. இதுக்கு மீனிங் என்னென்னா, யூ கான்ட் யூஸ் eval to create a variable. ஓகேவா? ஈவன் யூ ஆர் யூஸிங் let, const and var, நம்மளால் என்ன பண்ண முடியாது? evalன்ற மெத்தடை யூஸ் பண்ணி வேரியபிளை க்ரியேட் பண்ண முடியாது. இதில் ஸ்ட்ரிக்ட் மோடில். ஸோ ஸ்ட்ரிக்ட் மோடில் ஈவேலை யூஸ் பண்ணி உங்களால் வேரியபிளை க்ரியேட் பண்ண முடியாது. நீங்கள் லெட் யூஸ் பண்ணாலும் சரி, வேர் யூஸ் பண்ணாலும் சரி, கான்ஸ்ட் யூஸ் பண்ணாலும் சரி, இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த திஸ் கீவேர்டை செக் பண்ண போகிறேன். ஸோ அலர்ட் ஆஃப் திஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து ஸ்ட்ரிக்ட் மோட்லாம் கிடையாது, நார்மலாக. இப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணால் நமக்கு திஸ்ஸோட அலர்ட் மெசேஜ் வரும் அவுட்புட்டில். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா திஸ் பேஜ் சேஸ் ஆப்ஜெக்ட் விண்டோ அப்படின்னு வருதா? ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரிக்ட் மோட் கொடுப்போம். ஸ்ட்ரிக்ட் மோட் கொடுத்தா பிஹேவியர் சேஞ்ச் ஆகும்னு சொன்னேன். அதை செக் பண்ணலாமா? ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா அன்டிஃபைன் வருதா? இதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட்னு வந்தது, இப்போது அன்டிஃபைன் வருது. ஸோ ஸ்ட்ரிக்ட் மோட் இல்லாமல் திஸ்ஸை கால் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட்னு வந்தது. ஸ்ட்ரிக்ட் மோட் கொடுத்து திஸ்ஸை வந்து இது மை ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நமக்கு திஸ் கீவேர்ட் இஸ் அன்டிஃபைன் அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிக்ட் மோட் வந்து யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். ஓகேவா? ஸோ எதுக்காக யூஸ் பண்ணுறோம் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை ஏதாவது சஜஷன் இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.